Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesasaya. Today I am going to teach you very interesting topic in English. Okay? அது என்ன டாபிக்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. இன்னைக்கு செந்தில் பிரதர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு நம்ம லாங் சென்டென்சஸ் வந்து உருவாக்க போறோம். ஓகே. ஸோ அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏற்கனவே. ஓகே. ஸோ ஏற்கனவே அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி. ஓகே. ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஏற்கனவே அவன் வந்துட்டான், ஏற்கனவே நான் பைக் வச்சிருக்கேன், ஏற்கனவே நான் சமைச்சிட்டேன். ஓகே. ஸோ அந்த இந்த மாதிரி ஏற்கனவே அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை வச்சு we are going to make many sentences. Okay. So you have to practice with me. If you know the answers, so don't feel any hesitations. Okay. Don't hesitate. So you have to give me your answers through your comments. Okay. Let's start. I have written 3 sentences. Okay. So we are going to translate these 3 Tamil sentences to English. Okay. English க்கு நம்ம வந்து மாத்த போறோம். So இந்த 3 சென்டென்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா have verbs யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அவன் அது வச்சிருக்கான், இவன் இது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have அல்லது has யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவன் கார் வச்சிருக்கான், he has a car. ஓகே. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I, you, we, they வந்துச்சுன்னா have யூஸ் பண்ணணும். அதே மாதிரி he, she, it வந்ததுன்னா has யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா I have a car. அவங்க கார் வச்சிருக்காங்க, they have a car. அவன் கார் வச்சிருக்கான், he has a car. அவன் ஃபோன் வச்சிருக்கான், he has a phone. Okay. So these are have verbs. இதுக்கு பேர் வந்து have verbs னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா என்கிட்ட இது இருக்கு, அவங்ககிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த have verbs ஓட நம்ம இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை சேர்த்து நம்ம சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே கார் வைத்திருக்கிறேன். நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா I have a car. நான் ஏற்கனவே கார் வைத்திருக்கிறேன். அந்த ஏற்கனவே அதுக்கு தான் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஆல்ரெடி. ஓகே. ரைட். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். எப்பவுமே சப்ஜெக்ட் தான் முதல்ல வரும். நான். ஐ போட்டீங்களா? ஸோ ஏற்கனவே அப்படின்னா சப்ஜெக்டுக்கு அப்புறமே நீங்க போட்டுடலாம். ஓகே. ஐ ஆல்ரெடி. ஸோ இது எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன். ஆல்ரெடின்னு வாசிக்க கூடாது. ஆல்ரெடி. ஓகே. ஐ ஆல்ரெடி. இங்க சப்ஜெக்ட் ஐ வந்ததுனால நீங்க என்ன போடணும்? have தான் போடணும். I already have a car. That's it. I already have a car. நான் ஏற்கனவே கார் வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட். அவன் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கான். அவன் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? அவன். he. ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிளான் வைத்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து அவன் அப்படின்னு வந்திருக்கு he. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ he already has ஒரு பிளான் அப்படின்னா a plan. That's it. He already has a plan. He already has a plan. Okay. Next. எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. ஓகே. எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
ஸோ எங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, வி தான் போடணும் அதுக்கு. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து வின்னு வந்திருக்கு. ஓகே, ஏற்கனவே அப்படின்னு என்ன போடுவீங்க? ஆல்ரெடி. ஸோ வாசிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வி ஆல்ரெடி. ஸோ வி வந்ததுனால நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி ஆல்ரெடி ஹாவ். நிறைய வேலை, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா a lot of work. A lot of work. Okay, so we already have a lot of work. So எங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ அந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை நம்ம வந்து எங்க பயன்படுத்துவோம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ என்கிட்ட இது இருக்கு, ஏற்கனவே அது வச்சிருக்கேன், நான் ஏற்கனவே இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see some more examples. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் ஒரு சில சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு ஏற்கனவே மதியம் 2 மணிக்கு மீட்டிங் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு ஏற்கனவே மதியானம் 2 மணிக்கு மீட்டிங் இருக்கு. மதியம் 2 மணினா 2 PM. ஓகே, ரைட். ஸோ எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நான். ஐ ஏற்கனவே, ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஐ வந்ததுனால என்ன போடுவீங்க? ஹாவ். ஏன்னா மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஹாவ். I already have. என்ன இருக்கு? மீட்டிங். I already have a meeting. ஸோ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க கமெண்ட்ல. ஸோ I already have a meeting. எத்தனை மணிக்கு? மதியம் 2 மணிக்கு. டைமுக்கு முன்னாடி அட் போடணும். ஓகே, at 2 PM. ஸோ I already have a meeting at 2 PM. நெக்ஸ்ட், அவங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்கு. ஸோ அவர்களுக்கு, அவர்கள் அப்படின்னா யாருங்க? தே. ஸோ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி அவர்களுக்குன்னு வரும்போது டு தெம் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும், தே தான். ஸோ தே ஏற்கனவே, தே ஆல்ரெடி. தே வந்து என்ன வரும்? ஹாவ். தே ஆல்ரெடி ஹாவ் வீடு. They already have a house. They already have own house. Okay, they already have a new house. புது வீடு இருக்கு. ஓகே, ஸோ உனக்கு ஏற்கனவே ஃபோன் இருக்கு. நீ ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்கேங்கிறது ஒண்ணுதான், உனக்கு ஏற்கனவே ஃபோன் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஓகே, ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ உனக்கு அப்படின்னா நீ தான் அர்த்தம். நீ ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்க. ஸோ நீ அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. ஓகே, ஸோ ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி. ஹாவ், யூ வந்ததுனால நம்ம ஹாவ் போடுறோம். யூ ஆல்ரெடி ஹாவ் ஃபோன், அ ஃபோன். ஓகே, அல்லது யூ ஆல்ரெடி ஹாவ் அ மொபைல் ஃபோன், வாட் எவர் இட் இஸ். ஈஸியா இருக்கா? ரீட் பண்ணி பாருங்க. I already have a meeting at 2 PM. And then they already have a house. You already have a phone. That's it. Simple இருக்கா? ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து have verbs. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டென்சஸ்லேயே நம்ம வந்து பயன்படுத்துவோம். லைக் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் பெர்ஃபெக்ட் டென்சஸ், அதுலேயே நம்ம வந்து பயன்படுத்துவோம். பாஸ்ட் டென்ஸ்லேயும் பயன்படுத்துவோம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, ஸோ எனக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியும், எனக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இது வந்து டென்சஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல கூட நீங்க சொல்லுவோம், உனக்கு தெரியுமா? யா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? எனக்கு அப்படின்னு இருக்கு. ஐ மீன் சுத்த தமிழ்ல சொல்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் இதை பற்றி அறிவேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்வலா நம்ம அப்படி பேச மாட்டோம். ஓகே, ஸோ வழக்கு தமிழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியும், ரைட்? ஸோ எனக்கு அப்படின்னா ஐ தான், ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி. சில பேர் கமெண்ட்ல கரெக்டா போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி. ஸோ வெர்ப் என்னது? தெரியும். அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தெரியறதுக்கு? நோ. ஐ ஆல்ரெடி நோ. இதை பற்றி அப்படின்னு இருக்கு. பற்றினா என்னது? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அபவுட். ஓகே, தட்ஸ் இட். இதை அப்படின்னா என்னது? திஸ். அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஸோ நீங்க வந்து இதை பத்தி அதை பத்திங்கிறது காமனா அபவுட் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா?
So I already know about this. I already know about this. எனக்கு ஏற்கனவே இதை பத்தி தெரியும். நெக்ஸ்ட், அவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும். அவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். ஸோ அவனுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ அவன் தான் இங்க சப்ஜெக்ட். ஹி. ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி. ஸோ இங்க வந்து தெரியும் அப்படிங்கிறதா வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நோ. இது அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ஸோ வெர்போட கண்டிப்பா நம்ம எஸ் சேர்ப்போம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி ஷீ இட் வந்தா சேர்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க சப்ஜெக்ட் ஹி வந்ததுனால இங்க நோ அப்படிங்கிறதோட எஸ் போட்டுக்கிறீங்க. ஹி ஆல்ரெடி நோஸ். அவனுக்கு ஏற்கனவே தெரியும். யார? என்னை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீ. He already knows me. He already knows me. அவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், அவள் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணினாள். அவள் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணினாள். அப்ப இந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு, பண்ணி முடிச்சிட்டாங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஆன்சர் பண்ணலாமா? சோ அவள் அப்படின்னு வந்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. ஏற்கனவே அப்படின்னு என்ன போடுவீங்க? ஆல்ரெடி. ஓகே, கால் பண்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கால் தான். பட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஏன்னா கால் பண்ணினால் முடிஞ்சிருச்சு. ஸோ கால், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கால்ட். ஈடி தான் சேர்க்கணும். ஓகேவா? she already called எனக்கு me. ஓகே, she already called me. அவ ஏற்கனவே எனக்கு கால் பண்ணினாள். that's it. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் கற்றுக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஸோ அதை பயன்படுத்தும் போது எப்படி அதோட மீனிங் மாறுது, ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியாக பேசிடலாம். ஓகேவா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரைட். ஸோ அவன் ஏற்கனவே என்கிட்ட சொன்னான். அவன் ஏற்கனவே என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு சொல்லிட்டான். அது முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. ஏற்கனவே அப்படின்னா என்னது? ஆல்ரெடி. ஓகே, இங்க எது வெர்பு? சொன்னான். சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டெல். ஓகே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டோல்ட். ஓகேவா? he already told. என்கிட்ட அப்படின்னா me. he already told me. he already told me. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா you should know the meaning of each and every word in a sentence. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், நீ ஏற்கனவே என்கிட்ட கேட்ட. நீ ஏற்கனவே என்கிட்ட கேட்ட. ஓகே, ஸோ நீ அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. ஏற்கனவே அப்படின்னு என்னது? ஆல்ரெடி. ஓகே, ஸோ கேட்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கேட்டாய். முடிஞ்சிருச்சு, கேட்டாங்க. ஓகே, கேட்டாய். ஓகே, ஸோ கேட்கறதுக்கு ஆஸ்க். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஆஸ்க்ட். ஓகே, யூ ஆல்ரெடி ஆஸ்க்ட். என்கிட்ட me. that's it. you already asked me. you already asked me. ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் ஏற்கனவே அவனை சந்தித்தார்கள். அவங்க ஏற்கனவே அவனை மீட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவர்கள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட் தே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏற்கனவே ஆல்ரெடி. ஓகே, சந்தித்தார்கள் முடிஞ்சிருச்சு, சந்திச்சாங்க. இதுவும் பாஸ்ட் தான். ஸோ சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? மெட். ஓகே, they already met. அவனை அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? him. they already met him. they already met him. அவங்க ஏற்கனவே அவனை சந்திச்சாங்க. that's it. ஓகே, ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு செயல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். அவன் ஏற்கனவே கிளம்பிட்டான் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பான். நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதை ப்ரெசென்ட்ல சொல்றது. ஓகே, ஸோ இதான் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஐ யூ வி தே வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஹாவ் வரும். அதுக்கப்புறம் வந்து V3 ஏன் எழுதிருக்கேன் அப்படின்னா வீணா வெர்பு, 3 வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஈட், ஏட், ஈட்டன். ஸோ ஈட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
இன்னொரு எக்ஸாம்பிள், பிளே அப்படின்னா விளையாடுறது. ஸோ தேர்ட் ஃபார்ம் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. பிளே, played, played. So you have to use the third form of verb in perfect tense. Okay, right. So இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஸோ நாங்கள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we. ஓகே, ஸோ நமக்கு சப்ஜெக்ட் we வந்தா என்ன வரும், இங்கே கொடுத்துருக்கோம் have வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, ஐ ஆல்ரெடி ஹாவ் அ கார் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க பாருங்க, ஸோ ஹாவுக்கு அப்புறமா இங்க ஒரு மெயின் வெர்பு நான் பயன்படுத்த போறேன், பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் வெர்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும் இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமா பயன்படுத்துவோம். ஸோ வி ஹாவ். ஓகே, ஸோ ஹாவ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் ஆல்ரெடி வரும். வி ஹாவ் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன வரும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். ஸோ பார்த்திருக்கிறோம். ஸோ படம் பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வரும், வாட்ச். ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, வாட்ச், வாட்ச்ட், வாட்ச்ட். ஓகே, ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி வாட்ச்ட் இந்த படம், திஸ் மூவி. That's it. We have already watched this movie. Sometimes பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, we have already seen this movie. Seen-ம் சில பேர் பயன்படுத்துறாங்க, but the exact one is watched. Okay, next. நான் ஏற்கனவே என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே என்னோட வேலையை முடித்திருக்கிறேன் அல்லது முடிச்சிட்டேன் பேச்சு வழக்கில். ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ. ஸோ ஐ வந்தா என்ன வரும், போர்டை பார்த்து சொல்லுங்க, have தான் வரும். ஓகேவா, I have already ஓகே. சோ அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல finish. ஓகே, சோ finish அப்படிங்கிறது வந்து அன்னன்னைக்கு நம்ம வேலையை வந்து முடிக்கிறது. இப்போ வந்து மொத்தமா நமக்கு வந்து 30 நாள் வேலை இருக்கு. சோ மொத்த வேலையை முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட். சோ இப்போ வந்து நம்ம ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து finish யூஸ் பண்ணலாம். சோ I have already finished. Finishோட தேர்ட் ஃபார்ம் என்ன, finished. I have already finished என்னுடைய வேலையை, my work. I have already finished my work. நான் ஏற்கனவே என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட், அவன் ஏற்கனவே வேலைக்காக கிளம்பிட்டான். அவன் ஏற்கனவே வேலைக்காக கிளம்பிட்டான். ரொம்ப சிம்பிள். ஸோ அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. ஸோ he வந்தா என்ன வரும், அதுக்கு அடுத்து has. ஓகே, நெக்ஸ்ட் ஏற்கனவேங்கிறது இதுக்கு அடுத்து தான் வரும் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல already. ஓகே, he has already. ஸோ கிளம்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல leave. ஓகே, ஸோ லீவ்னா விடைபெறுதல், கிளம்புதல். ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, leave, left, left. ஓகே, ஸோ he has already left வேலைக்காக, for work. He has already left for work. ஓகே, அவன் ஏற்கனவே வேலைக்காக கிளம்பிட்டான். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? பட் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி have அல்லது has வந்தா அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்பு வரும், வாட்ச்ட், finished, left. ஸோ எல்லாமே பாருங்க அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் நம்ம இங்க பயன்படுத்தியிருக்கோம். தட்ஸ் இட். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ have verbsல நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதிகப்படியா நான் சொல்றேன், அதிகப்படியா அந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை நம்ம have verbsல யூஸ் பண்றோம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம், and then past tenseல யூஸ் பண்றோம், and then perfect tensesல யூஸ் பண்ணுவோம். பட் we should not use it in future tense. future tense நம்ம பயன்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ இது இனிமேல் நடக்கவே போகுது. ஓகேவா, ஸோ ஒரு முடிஞ்ச விஷயம் அல்லது இப்போ நடக்கிற விஷயத்துக்கு நீங்க இந்த ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் சென்டென்சஸ். ஓகே, இது வந்து டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட இதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போவே நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. நானும் ஆன்சர் சொல்லிட்டே வருவேன். பட் நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றோமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ரைட்? ஓகே, ஸோ நான் ஏற்கனவே பைக் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே பைக் வைத்திருக்கிறேன்.
அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? இங்க ஹேவ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ, ஏற்கனவே அப்படின்னு என்ன வரும்? ஆல்ரெடி. ஹேவ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹேவ் வெர்ப்ல வந்து ஆல்ரெடிக்கு அப்புறமா தான் ஹேவ் அல்லது ஹேஸ் வரும். ஓகேவா? ஸோ எப்போ வந்து ஹேவுக்கு அப்புறமா ஆல்ரெடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி வைத்திருக்கிறேன். ஐ வந்து என்ன போடுவீங்க? ஹேவ். ஐ ஆல்ரெடி ஹேவ் என்ன வச்சிருக்கீங்க? பைக். பைக். ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பைக். ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பைக். நான் ஏற்கனவே பைக் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட், அவள் ஏற்கனவே சாப்பிட்டாள். அவ ஏற்கனவே சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சாப்பிட்டாள் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். ஓகே, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she, ஏற்கனவே ஆல்ரெடி, சாப்பிட்டாள் ate, she already ate, eat ஓட பாசிட்டிவ் ஃபார்ம் ate. நெக்ஸ்ட், நான் ஏற்கனவே டெல்லிக்கு போயிருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, போயிருக்கிறேன். போகிறேன் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். போனேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். போயிருக்கிறேன் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்க நான் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப ஐ போடுவீங்க. ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவ் அல்லது ஹேஸ்க்கு அப்புறமா தான் ஆல்ரெடி வரும். ஸோ ஐ வந்தா என்ன போடுவீங்க? ஹேவ். ஐ ஹேவ் ஆல்ரெடி. ஓகே, ஏற்கனவே ஆல்ரெடி. ஸோ இங்க வெர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கோ. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கோ, வென்ட், கான். ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி கான். எங்க? டெல்லிக்கு. இக்குன்னா என்னது? டு டெல்லி. ஐ ஹாவ் ஆல்ரெடி கான் டு டெல்லி. நான் ஏற்கனவே டெல்லிக்கு போயிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்தீங்க? நிறைய பேர் வந்து 3 out of 3 எடுத்திருப்பீங்க. ஏன்னா சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்களே, அதை வச்சு சொல்றேன். ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து ஆல்ரெடிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுல சந்தேகமே வரக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே லேப்டாப் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். லேப்டாப்னா என்னது? மடிக்கணினி, தமிழ்ல கம்ப்யூட்டர். ஓகே, லேப்டாப். ஸோ நம்ம கையில் எங்கேனாலும் எடுத்துட்டு போகலாம், கொண்டு வரலாம், தான் லேப்டாப். ஸோ நான் ஏற்கனவே லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யுவர் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.